இந்த மாநிலத்தில் தொடர்ந்து 5 ஆண்டு காலங்களுக்கு மேலாக ஒரு இரவல் ஆளுநர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இந்த முறை முதல் முறையாக ஒரு முழு நேர ஆளுநர்கள் போட்டிருந்தாலும் இந்த உரையை படிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு அவுட்கோயிங் கவர்னர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு தான் கிடைத்திருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று தினம் நம்முடைய அசோக் பாபு போன்றவர்கள் அதே போல வெங்கடேசன் போன்றவர்களெல்லாம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்ன கேள்வி என்றால், நீங்கள் எல்லாம் ஆளுநர்களில் பேச போகிறீர்களா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். நீங்கள் எல்லாம் நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை என்று சொன்னவர்கள் தானே, நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், அதில் நாங்கள் இன்னும் உறுதியாகவே இருக்கிறோம், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது, எங்களுடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கு. ஆனால் சட்டம் என்று வந்த பிறகு அதை மதிப்பது என்பது வேறு, எங்களுடைய உரிமை என்பது வேறு, இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன். அதை அண்ணாவானே சொன்னார் என்று கேட்டார். அண்ணா சொன்னார் என்று கேட்காதீர்கள், அண்ணா கேட்டார் இந்த கேள்வி என்று சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன். ஏன் தெரியுமா அப்படி கேட்டேன்? 65 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா கேட்ட கேள்விக்கான விடை இப்போது உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தும் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய வரம்பு என்ன என்று ஆய்வு செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் இன்னைக்கு என்ன எதிர் போராட்டங்கள் அந்த மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இதெல்லாம் இந்த வளர்ச்சியெல்லாம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம், அதற்கான விலை போட்டவர் பேரறிஞர் அண்ணா என்பதை நான் இந்த சபையிலே நான் சொல்லி காட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், நம்முடைய பாரத பிரதமருடைய பெருமுயற்சியால் ஒரு கூட்டம், ஆளுநர்கள் மாநாடு அங்கே நடைபெற்றிருக்கிறது. அந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் போட்டிருக்காங்க தெரியுமா? அனைத்து ஆளுநர்களும் ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். எங்க? மீடியால ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். இது ஒரு தீர்மானம். நாட்டுடைய தலைமை குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி சொல்லுகிறார், ப்ரோ ஆக்டிவா இருக்கணும், கவர்னர் மீடியாவில் இருக்கணும், எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் போகணும், பேட்டி கொடுக்கணும், மத்திய அரசாங்க திட்டங்களை எடுத்து சொல்லணும். எங்க போய் நிற்குது பார்த்தீங்களா? இப்ப என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி இருந்தால் புதுச்சேரிக்கு ஏற்பட்ட அவல நிலை எங்க பார்த்தாலும் ஏற்படும். ஒரு பேரலல் கவர்மெண்ட் இன்னைக்கு புதுச்சேரியில் நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்களால் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா இட் இஸ் பீயிங் சைட்லைன், ஓரங்கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு எல்லா மாநிலத்திலும் வருகிறது என்று சொன்னால் அப்பொழுது அண்ணா கேட்ட கேள்வி சரியா என்பதை நீங்களே எழுத்துக் கொள்ளுங்கள். அதை விட ஒரு செய்தியை நான் சொல்லுகின்றேன். இப்பொழுது நேற்று ஒரு நிகழ்ச்சி பெங்களூர்ல உச்ச நீதிமன்றத்துடைய லைவ் நீதிபதி, அவங்க பேர் நாகரத்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நீதிபதி, உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி சொல்றார், தேவையான இடத்தில் செயல்படாமல் செய்யக்கூடாத விஷயத்தை செய்கிறார்கள் ஆளுநர்கள். சொல்றது யாரு? திமுகவை சேர்ந்த சிவா அல்ல, சம்பத் அல்ல, அல்லது செந்தில் அல்ல, தியாகராஜன் அல்ல, சொல்லுவதே ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய லைவ்ல இருக்கக்கூடிய நீதிபதி. பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு, ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நாடு முழுக்க குட்டிச்சவராக போகக்கூடிய நிலையிலே ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். அது நம்முடைய மாநிலத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அது மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது நமக்கு அதிகாரங்கள் குறைவு தான். அது சட்டம் அப்படி தான் போடப்பட்டிருக்கிறது. மாற்ற நினைத்தால் மாற்றலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, செய்யவில்லை. இன்றைக்கும் நிர்வாகிக்கத்தான் அனைத்து அதிகாரங்களும். இந்த மாநிலம் சுதந்திரம் அடைந்த நாள் முதலாக அப்படித்தான் இருக்கிறது. என்னைக்கு 63 ஆக்ட் இந்த யூனியன் டெரிட்டரி ஆக்ட் வெளிவந்ததோ அன்னையிலேருந்து இப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் பேலன்ஸ் பண்ணி போவாங்க. நீங்கள் எடுத்துங்க, இந்த மாநிலத்தை ஆண்ட ஆளுநருடைய பட்டியலை எடுத்து பாருங்க தயவு செய்து. நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வருகிற போது ஐயா என்ஆர் போன்றவர்கள் அப்படிலாம் வருகிறார்கள். முதல்ல நாங்கள் பார்க்குறோம், முதல்ல கவர்னர்னு நாங்கள் பார்த்தோம்னா அது நம்முடைய சந்திராவதி தான். அதுக்கு பிறகு ராஜேந்திர குமார் வாஜ்பாய் வந்தார். அவரிடத்துல என்ன பெருமை தெரியுமா? அவர் பச்சை காங்கிரஸ்காரர். அவர் இங்கே ஆட்சியில் இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை ஆட்சி, காங்கிரஸுக்கு எதிரான தமிழ் மாநில கட்சி ஒன்றாக இணைந்து நாம் ஆட்சியை நடத்துகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜானகிராமனுடைய காலம் ஒரு பொற்காலம் என்று இன்னும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த ராஜேந்திர குமார் வாஜ்பாய் எங்களுடைய எதிரான கொள்கையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய ஆளுநர் ஒத்துழைப்பு. அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதை தொடர்ந்து வாருங்கள், ஹர்ஷவர்தன் சிங் வந்தார். அதற்கு பிறகு இப்படியே பட்டியல் போட்டீங்கன்னா மல்கானின்னு ஒருத்தர் வந்தார். அவர் பச்சை RSS காரர். யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு? அவர் நியமிக்கப்பட்டது பாஜக ஆளுகிற வாஜ்பாய் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அரசால் இந்த அவர் அறிவிக்கப்பட்டார். இந்த மாநிலத்துடைய ஆளுநராக வருகிறார் ஒரு RSS காரர், பாஜக ஃபவுண்டர் லீடர். அவர் இங்கே வந்த பிறகு யார் இங்கே முதலமைச்சர் தெரியுமா? ஐயா என்ஆர் அவர்கள். யாருக்கு முதலமைச்சர்? பிஜேபியில் அல்ல, என்ஆர் காங்கிரஸ் அல்ல, அவருக்கு நேரடி எதிர்ப்பு கொள்கை கொண்ட காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சராக அவர் இங்கே இருக்கிறார்.
இவருடைய கோப்புகள் அங்கே போகிற போது ஒரு நாள் கேள்வி கேட்டிருப்பாரா, ஒரு நாள் தங்க வச்சிருப்பாரா? இன்னும் வெளிப்படையாக நான் சொல்லணுமா இருந்தால் ஒரு கான்வர்சேஷனே சொல்றேன். ஒரு கோப்புகளை கொண்டு போகும்போது படிக்காம கையெழுத்து போடுவார் மல்கானி. எந்த முதலமைச்சர்? காங்கிரஸ் முதலமைச்சர் கையெழுத்து போடுறாரு. என்ன சொல்லி போடுறாரு? முதலமைச்சர் கேட்கிறாரு, ஏன் நீங்க படிச்சு பார்க்கல? ஐ எம் அப்ரூவிங் ஃபார் ரங்கசாமி சொல்லி போட்டவரா இல்லையா? யார் அவர்? பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சருக்கு கொடுத்த பதில் அது. அப்ப ஆர்எஸ்எஸ் நேர்மையாக சிறப்பாக வேலை செய்யணும் ஒத்துக்கிறீங்க? சில ஆர்எஸ்எஸ் காரர்கள், சில ஆர்எஸ்எஸ் போர்வையில் இருக்கிறவர்கள் அல்ல, சில ஆர்எஸ் காரர்கள், அவ்வளவுதான். நான் பாஜக வாஜ்பாய் ஏத்துக்கிறோமா? ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி சொல்லலையா எங்க தலைவர்? அது மாதிரி தான் இது. அவர் கூட தான் ஆட்சியில் இருந்தோம். சொல்லுங்க, நீங்களும் எங்க கூட தான் இருந்தீங்க. அப்போ எனவே இது மாதிரி ஒரு நிலைமை இவ்வளவு பெரிய இதை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாநிலம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாநிலத்துடைய ஜனநாயக அமைப்பில் முதலில் கட்டாரியா என்று சொல்லக்கூடிய கோடாரியால் தான் பிளவு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து வாங்க அப்படியே ரஜினி ராய், அதுக்கடுத்தது வந்து நம்ம கிரண்பேடி. அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாநிலம் விழுந்தது, நிர்வாகம் சீர்குலையில் போனது. நான் பேசுறது இந்த நிமிஷம் வரைக்கும் அதை தூக்கி நிறுத்த முடியல. வைத்தறிச்சலாக இருக்கு எங்களுக்கு. எப்படிப்பட்ட நிர்வாகத்தெல்லாம் பார்த்து நாங்கள்